என்ன தேவா, ஒழுக்கமா காலேஜே போகிறது லேட் இருக்குது. நித்திஷ் சொன்னவனுக்கும் ஆறு சொல்லியிருந்தா என்ன, கேட்டதுக்கு ஒழுக்கமா பதில் சொல்லு. எங்கே காலேஜ் போக விட்றாங்க? காட்டில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குங்கிறாங்க. ஏய், அடுத்த 1 மாதத்துக்கு எந்த வேலையும் இல்லை. ஒழுக்கமாக காலேஜ் ஒரு வழி பார். 1 மாதமா? அடுத்த வாரம் சேவை கட்டு வர இருக்குது, வேலையில் ஆர்வாப்பா. அதெல்லாம் அக்ஷன் பார்த்துப்பான். நீ ஒழுக்கமாக காலேஜ் ஒரு வழி பாரு. வேணும்னா அன்றைக்கி 10 நாள் லீவ் போட்டுக்க. பாலமாமா வரமாட்டாரா? ஓஹோ, எச்ச காப்பி வேலை செய்யுது. ஏன் எல்லாம் இப்படி பார்க்குறீங்க? எல்லா டைமும் அவர் தான் ஆர்வமாக வருவார். அதான் வருவாரா வரமாட்டாரா கேட்டேன். ஓ, அட நம்ம பாலமாமா, இவருக்கு சாவே இல்லை போல. ஹலோ டேய், எப்படா இருக்க? யோ, நாளா இருக்கியா? இப்போதான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன பற்றியா? என்ன பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அட, அடுத்த வாரம் சேவை கட்டு இருக்குல்ல, நம்ம சங்கரி தான் நீ வருவியா வரமாட்டேன்னு கேட்டுருந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் இங்கே தானே. சரிடா. சரி சரி சரி. ஹலோ, கேட்குதாடா? சொல்லு ஏதோ சொல்லிட்டு இருந்த. அட, அதுதான் அடுத்த வாரம் சேவை கட்டு இருக்குல்ல, வரியில வரும்னான்னு தெரியலடா, கொஞ்சம் வேலையாக இருக்கு. யோ, நீ இல்லாமல் மொக்கையாக இருக்குயா. அட, அவனை வர சொல்லு. ஒரு நாள் தானே வந்தால் என்ன போகிறானாமா? அதான். என்ன டே கேட்கல, மறுக்கா சொல்லு. அட, அண்ணா உன்னை வந்துட்டு போக சொல்கிறாரு. ஒரு நாள் ஊருக்கு வந்துட்டு போகிறதுல ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. அப்படியா? அப்போ ஒரு நாள் வந்தால் போதுமா? பின்ன உன்னை என்ன உடனே போய் கிளம்பி வர சொல்கிறோம்? ஒரு நாள் வந்துட்டு போ. சரி, அப்போ வேணா திரும்பி போயிட்டுமா? டேய், திரும்பி பாடுறா. யார் புதுசாக இருக்கு? சேவை கட்டில் நான் இல்லாமல் எப்படி? இனி 2 வாரம் இங்கே தான் இருப்பேன். என்னையா சொல்லாமக்குள்ள வந்திருக்க? யாருடி இங்கே தானா? யாருக்கு தெரியும்? அக்ஷன் எப்படி இருக்கா? நீ வேணான்னு பரவாயில்ல. சொல்ற. எப்போ வருவான்? சிட்டி வேற அவன்லாம் போயிட்டாரு. நல்லா தான் இருக்கிறான். ஆளா கூட இருக்கலாம். அம்மா கிட்ட நேத்தான் பேசணும். பாலாமாமா சும்மா வந்துருவேன்னு யாரையும் சொல்லுங்க. கூப்பிட்டு வராது. அவனும் வரட்டும். எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான், யாருன்னு சொல்ல மாட்டோம். பேசாமல் நம்மளே கேட்டுருவோமா? பேசிகிட்டு இருந்ததில் மறந்துட்டேன். இவங்க பேர் தக்ஷிதா. என் கூட தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஊரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்பானா, அதனால் இவங்களுக்கு நம்ம ஊரை ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அடுத்த தடவை போனால் கூப்பிட்டு போங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் வந்தேன், கூட வந்துட்டாங்க. இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருப்பாங்க? என்ன கேள்வி இது? பாலாவோட வந்தவங்க அவனோட தானே போவாங்க. அதான் 2 வாரம் இருப்பேன் நான்ல. 2 வாரம் இருந்துட்டு தான் போவாங்க. சரிண்ணா, அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் போய் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு வரேன். டேய் வாடா. இதோ வரேன். அப்புறம் மச்சான், எதுக்கு வர சொன்ன? அதான்டா, யூஸ் பண்ணு சொன்னான்ல, அடுத்த வருஷத்தில் கிளம்புறேன். டேய், சூப்பர் ராமாப்ல, கங்கராட்சரா. ம். அப்புறம் இதை பற்றி ஆஃபீஸில் யார்கிட்டையும் சொல்ல வேணாம், சரியா? யார் டீமா? யார் டீம்னா? யாருக்குன்னா யார்கிட்டையும் தான்டா, உனக்கு மட்டும்தான் தெரியும். ஹரிணிட்டையும் சொல்லியா? இல்லை, சொல்ல. ஹரிணி தான் கூப்பிட்றா, ஒரு நிமிஷம். சொல்ல ஹரிணி. எங்கடா இருக்க? உன்னை இன்னும் காணோம். வெளியே வந்துட்டேன், வரக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வரமாட்டேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற கடுப்புல நீ வேற. உனக்கு என்ன கடுப்பு? இந்த கடுப்பு தான் உங்ககிட்ட புலம்பலான்னு கூப்பிட்டேன், நீ தான் வரல. சரி, இப்போ சொல்லு, கேட்குறேன். அதுவா, மாமாவை பார்த்துட்டு வந்தேன். நல்ல விஷயம் தானே, இதில் என்ன சோகம்? கேளு. சரி சொல்லு.
காலங்காத்தால இவ்வளோ அவசரமா எங்க கிளம்பிட்டுக்கிற? நீதா, அட அக்ஷா, உங்ககிட்ட தான். மா, வெளியே போகிறப்ப எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏம்மா வழி விடு. அது போறப்ப தான் கேட்கக்கூடாது, கிளம்புறப்ப கேட்கலாம். மோ, ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம்மா, வந்து சொல்கிறேனே, இங்கே வா, இது வச்சுடு. மா, என்னடா? ஒரு நிமிஷம் வந்து இல்லுமா. டேய், என்னடா பண்ற? மா, ஆசீர்வாதம் பண்ணுமா. சரி சரி சாமி, எந்திரி சாமி. என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? அதான் போயிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்லாமா, போயிட்டு வரேன். ம், இவனோட இன்னும் குழந்தையாவே இருக்கான். என்ன பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க? புதுசா இருக்கு. சிட்டி வந்துட்டோம்ல, ஒரு மாற்றத்துக்கு. மாமா, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு இவருக்கு? ஏதோ மறைக்கிறாரு. மாமா இங்க பேக்குள்ள. என்ன? பின்ன எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே இருக்கேன். வீட்டில் இருப்பாரோ என்னவோ. ஓ, ஓகே ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்துருச்சாம்மா, பார்த்தியா? இப்போ பார்க்கலன்னா என்ன கூப்பிட்டு போக போறீங்களா? மாமா, என்ன மாமா பிரச்சனை? முகரையை பார்த்தாலே தெரியுது, சொன்னா தானே தெரியும். ஒழுக்கமா சொல்லு மாமா. மாமா, இப்ப சொல்றியா இல்லையா? இல்லை நான் எந்திரிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹரிணி? மாமா, யோசிச்சுதான் சொல்றியா? யோசிச்சிட்டேன். ஹரிணி, என் மாமன் பொண்ணுங்கிறனால எனக்கு ஒன்று பிடிச்சதான்னு தெரில, ஆனால் என்னால் ஒரு மாமா பொண்ணை மட்டும் பார்க்க முடியல. எனக்கு நீ கூடயே வேணும் மாதிரி இருக்கு. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டில், யோசிச்சு பாரு, காலையில் முழிக்கிறதே முகத்திலே தான் இருக்கும். எனக்குலாம் எப்போ தெரியுமா தோணுச்சு? அன்றைக்கி உனக்கு செயின் போதும் மாட்டிட்டு. போதும், புரியுது மாமா. நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்லை மாமா. ஏன் ஹரிணி இப்படி சொன்ன? அதுவா, கொஞ்ச நாள்ல மாமா பர்த்டே வருது, அப்போ ஓகே சொல்லிடுவேன். பைத்தியமா ஹரிணி, நீயே லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிருந்தா. இப்போ அந்த மனுஷனே வந்து சொல்லியிருக்காரு, அக்செப்ட் பண்ணுறக்கு என்ன? தெளிவா தானே சொல்றேன். மாமா பர்த்டே வரும், அப்போ ஓகே சொல்லிடுவேன். பாவம் ஹரிணி, அந்த மனுஷன் இந்நேரம் உடஞ்சு போயிருப்பாரு. யாரு அவரா? அதெல்லாம் மாமா நார்மலாக தான் இருப்பாரு. என் மாமாக்கு நான் பேசுறத வச்சே தெரியும் என் மனசுல என்ன இருக்குன்னு. அப்போ நம்ம அந்த பழைய பிளானை ஒர்க் அவுட் பண்ணிடுவோமா? செருப்பாலேயே அடிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் நார்மலாகவே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சரி ஹரிணி, நான் இந்த வாரம் ஃபுல்லாக வரமாட்டேன்னு நினைக்கிறேன். மாமா திடீர்னு ஊருக்கு கூப்பிட்டுட்டாரு. அதான் தெரில. என்ன சடனா? அதான் தெரில ஹரிணி, பார்க்குறேன். என்னன்னு தெரியல, புதுசாக கதை எழுதுற. போயிட்டு வா, உனக்கு வச்சுக்கிறேன். ஹரிணி, ம், ஒன்றும் இல்லை, வைக்கிறேன். பாய். சரி, ஓகே, பாய். இப்போ எதுக்குடா அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? வேணாண்டா, எதுக்கு சொல்லிட்டு? டேய், முதல்ல சொல்லு, ஏன் என்ன அவகிட்ட லவ் சொல்லாமல் இருக்க? அவளுக்கு அவள் மாமாவை பிடிக்கும்டா. டேய், அவளுக்கு அவள் மாமாவை பிடிக்கிறதா இருக்கட்டும்டா.
உனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு நீ சொன்னால் தானே தெரியும். ஒழுக்கமாக உனக்கு பிடிக்குங்கிறத அவட்ட சொல்லு. டேய், ஒரு பொண்ணுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சோம் ஒருத்தன் போய் அப்ரோச் பண்ணுறானா, அதை விட எச்சத்தனை வேறு எதுவுமே இல்லைடா. எப்பா டேய், நல்லா வசனம் மட்டும் பேசு. லவ்வை சொல்ல சரி, யூஎஸ் போகிறத ஏன்டா அவட்ட மறைச்ச? டேய், அவகிட்ட சொன்னா அவள் போவேணான்னு சொல்லுவா. அவள் போவேணான்னு சொல்லிட்டா நான் இங்கே இருந்துருவேன். நானும் மூவ் ஆன் ஆகணும்ல. அதான் யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நானே டைம் வரும்போது சொல்கிறேன். ம், சரியா?